ஹாய் கைஸ், இது உங்கள் இன்னொன்று ட்ரேடிங் தமிழ். ஸோ இது வரைக்கும் நம்ம அனாலிசிஸ்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அனாலிசிஸ்லாம் நம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அனாலிசிஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல கேப் அப் கொடுத்து ஒரு சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. அதனால நம்ம வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்துட்டு இங்கே அகைன் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் மாதிரி எடுத்துட்டு மேலே போச்சு சூப்பராக. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டிகே ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு முக்கால்வாசி வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இருந்தோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எதர் ஒரு அப்பில் போச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவல் வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட் ஆகும். மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு கேப் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா கீழே வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் 38,455 வரைக்கும் நாளைக்கு வரும். நாளைக்குன்னு இல்லை எப்போ வந்து இது பிரேக் பண்ணுதோ ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணதுக்காக வரும். ஸோ கைஸ், வந்து நிஃப்டி பேங்கோட 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லாக சைட் வேஸில் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு இன்கேஸ் இந்த லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் இதோட க்ளோஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னா நமக்கு வந்து இங்கே 200 EMA இருக்குது. ஸோ 200 EMA வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த 200 EMA வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ 200 EMA வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். ஸோ இன்கேஸ் அதையும் நம்ம பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த லெவலில் டச் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா அப் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு சின்ன லெவல் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா இந்த டேவோட ஐயை வந்து பிரேக் பண்ணணும் நமக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபுல்லாக சைட் வேஸில் போயிட்டு இருந்தாலும் இது கன்சல்டேஷன் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. எதர் டவுன் சைடில் போச்சுன்னா நான் வந்துட்டு இந்த 200 EMA சொல்லியிருந்தேன். ஸோ அப் சைடு வந்துட்டு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் எப்பவுமே வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டே வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதே அகைன் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 19,400 to இந்த 500 ரேஞ்சு. ஸோ இது வரைக்கும் போகும். இதுதான் கைஸ் பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ் நமக்கு. ஸோ கைஸ், இந்த நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம் நான் வந்துட்டு இந்த லெவல் as well as இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு இந்த ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் போய் டச் பண்ணோடனே சூப்பராக ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவலில் டச் பண்ணிட்டு மேலே வந்து நம்மளுக்கு அகைன் கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு நிஃப்டி. ஸோ இது வந்துட்டு அகைன் நமக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா. நாளைக்கு வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நிஃப்டிலேருந்து இதே இந்த டேவோட லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இதோட ஐ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராவல் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. as well as நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா இப்போதைக்கு. ஸோ நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆக தான் சான்சஸ் அதிகம். சைட் வேஸில் போகும். இன்கேஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். அதுவும் எப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும் நமக்கு. ஏன்னா அது வந்துட்டு சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 2 3 இது 4th டைம் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 times வந்து நல்ல ஒரு டவுன் மூவ் இங்கேருந்து. ஸோ இந்த தடவை நமக்கு டவுன் மூவ் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் அதிகம். பிரேக் பண்ணுச்சுன்னா வந்துட்டு ஒரு நல்ல ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு சூப்பரான அப் மூவ் போகிறதுக்கு இந்த இடத்துல நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்னா இந்த லெவலில் பிரேக் பண்ண உடனே ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 200 EMA நம்மளுக்கு இருக்கனால இது நல்ல ஒரு ரிவர்சல் ஏரியா நமக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைனும் இருக்குது, நம்ம லெவலும் இருக்குது. ஸோ அப் சைடில் வந்து பிரேக் ஆச்சுன்னா as usual ஒரு சின்ன ரிவர்சலுக்கு வந்து ரீடெஸ்ட்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்துட்டு நிஃப்டிலேருந்து ஸோ இந்த 2 டைரக்ஷன்லாம் இந்த மாதிரி போச்சுன்னா ஸோ இப்படி எடுக்கலாம். இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா there are more possibilities to reach this level. ஓகே, இந்த லெவல் வரைக்கும் வர வரைக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இங்கே 200 இஎம்ஐ இருக்கனால நமக்கு வந்து இங்கே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்காம ஒரு சின்ன பிரேக் ஆச்சுன்னா ஸோ நம்ம இந்த லெவல் டச் பண்ணணும் ஈஸியாக. அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ 1 2 3 and 4 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் ஆல்மோஸ்ட் இந்த 200 இஎம்எம் ஒரே இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரே லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ரிவர்சல் ஏரியா இந்த ஏரியா. ஆல்மோஸ்ட் லைக் இந்த 17,600லேருந்து 17,550 இருக்கும். அந்த 50 பாயிண்ட்ஸ்குள்ள வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு சூப்பராக மேலே போகும். ஸோ கைஸ் இது வந்துட்டு இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாலிகேப் வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலில் இருக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்பவுமே டார்கெட் வந்துட்டு ஃபுல்லாக இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3% இருக்குது. ஸோ லைக் 1% பிரித்து நல்ல ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு லெவல் இருக்குது, as well as 200 EMA வந்து இங்கே ட்ராவல் பண்ணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஜோன் நமக்கு. இங்கே வந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகும். ஸோ சூப்பராக இங்கே ரிவர்ஸ் ஆகும். இது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த லெவலுக்கும் போய் டச் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பாலிகேபோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ கைஸ் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக லைக் இப்போ நம்மளுக்கு இந்த லெவலில் இருக்குது 200 EMA வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்துட்டு மார்க்கெட் அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்கேஸ் லைக் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுற மாதிரி தான் இப்போ 200 EMA வந்துச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ரிவர்சல் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 EMA கிட்ட நம்ம லெவலும் இருக்குது, 200 EMA இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பராக ரிவர்சல் எடுத்துருச்சு. ஸோ இன்கேஸ் லைக் நாளைக்கு வந்து இங்கே ஒரு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த இருக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் லைக் வந்துட்டு நாளைக்கு ஒரு நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இங்கே வந்துட்டு அகைன் ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்துட்டு மேலே வந்து இங்கே வரைக்கும் போகும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் லைக் அப் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 52 வீக்கோட ஐலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து அப் சைடில் எந்த லெவலும் கிடையாது. இன்கேஸ் லைக் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த இடத்துல 200 EMA இருக்கும், as well as நமக்கு வந்து இந்த லெவலும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகும். ஸோ இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். as usual லைக் இந்த டவுன் சைடில் போச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஸோ இது வந்து இந்த டேவோட ஐ, இந்த ப்ரீவியஸ் டே ஐ வந்துட்டு பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த இதோட ஹையர் ஐயை வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எவ்வளோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2894 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். 2894 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் லைக் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். எதுனாலும் லைக் ஒரு சின்ன ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயிலிங் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அப் சைடில் எவ்வளோ தூரம் போகும் நமக்கு தெரியாது, எங்கனாலும் ரிவர்சல் நடக்கலாம். ஸோ இதான் கைஸ் லைக் அதான் என்டர்பிரைஸோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். பிகாஸ் இங்கே போகும்போது நமக்கு 200 EMAவும் இங்கே இருக்கும், அதாவது நமக்கு லெவலும் இங்கே இருக்கும். ஸோ வந்துட்டு இங்கே போனால் நமக்கு வந்து நிறைய ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து அகைன் டச் பண்ணணும். இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த லெவல் வந்து இது ரீடெஸ்ட் எடுத்து இந்த லெவல் இருக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் லைக் அப் சைட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு 4%. இவ்வளோலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக வந்து இங்கே வச்சுட்டு செகண்ட் டார்கெட் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக்
இங்கே வைக்கலாம். ஸோ இப்படி டார்கெட்டை வந்து பிரித்து நமக்கு இது ஒரு 1%. ஸோ 1% இந்த மாதிரி வந்து டார்கெட்டை பிரித்து நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மெத்தடில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு நான் பண்ணுறதுக்கு நம்ம அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப் வரும், நல்ல ஒரு கேப் அப் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த லெவல்ஸ்லாம் முக்கால்வாசி லைக் சொல்லப்போனால் நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு தான் வந்துட்டு ஓப்பனே ஆகும். நம்ம டாப் லெவல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி கேப் அப்பில் தான் எல்லா சைடும் ஓப்பன் ஆகும். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எக்ஸாக்டாக லைக் கேப் அப் ஆகும். கேப் அப் ஆச்சுன்னா நம்ம லெவல்ஸ் வந்து பவர்ஃபுல் தான். அந்த லெவல்ஸில் வரும்போது நீங்கள் ரிவர்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு லெவல்ஸ் வருதோ ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது இது வரைக்கும் நம்ம அனாலிசிஸ் பார்த்து யாராச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் சரி லாஸ் இருந்தாலும் சரி எனக்கு சொல்லுங்கள். ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அது சந்தோஷம், லாஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த லாஸ் ஏன் வந்தது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் ட்ரேடிங்.